ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனி நாளாக அமைந்திட அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இதன் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் கார்த்திகா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வசிக்கிறாங்க. பட் இவங்க நாமக்கல்லில் சேர்ந்தவங்க. ஜாபுக்காக இவங்க பாண்டிச்சேரியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நாமக்கல்லில் வீடு நிலம்லாம் ஓரளவு இருக்குதுன்னே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் டீச்சர் தாங்க. அம்மா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அவங்களும் அவங்க அப்பாவோடையே போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட முதல் கணவரும் விவாகரத்து பண்ணிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களும் மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும், படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வயது ஒரு 50 வயதுக்குள்ளே இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா காயத்ரி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அவ்வளோக்கா பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்களுடைய அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. அம்மாவும் வேலைக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. அவரும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் தவறிட்டதுனால இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு தன்னுடைய குழந்தையும் தன்னையும் நல்லா பார்த்துக்கூடிய அளவுக்கு ஒரு அன்பான துணை வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஜாதி தன்னுடையதாக இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓரளவு படிச்சுட்டு நான் நிரந்தரமான ஒரு கூலி வேலையாக இருந்தாலும் பரவாயில்லங்க. மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பாதிக்கிற மணமகனாக வேணும்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்க. அதனால வாடகை வீடாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிஷா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீனா ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மெடிக்கல் ஷாப் வேலை பார்த்துட்ருக்காங்க. மெடிக்கல் ஷாப்பில் மாதம் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 5 லட்ச ரூபா பணமும் ஒரு 10 சவரன் நகையும் கையிருப்பாக வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. முதல் கணவர் விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போது ஒரு 50 to 60 வயசுக்குள்ளே இருக்கிற மணமகன் வேணும். ஓரளவு நிரந்தரமான வேலையில் இருக்கிற மணமகனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.